பருவமழை பொய்த்து போனதால் வெண்பட்டு கூடு உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொள்ளாச்சி பகுதி விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள குள்ளக்காபாளையம், குல்லிச்செட்டிப்பாளையம் உட்பட அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பட்டுக்கூடு உற்பத்தி செய்யும் தொழில் அதிக அளவில் நடக்கிறது. பட்டுப்புழுவிற்கு தேவையான மல்பெரி செடிகளை நூற்றுக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் பயிரிடுகின்றனர். இவ்வாண்டு பருவமழை பொய்த்து போனதால் மல்பெரி செடியின் வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பட்டுக்கூடு உற்பத்தியும் குறைந்துள்ளது. தற்போது நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து வருவதால் போதுமான தண்ணீரின்றி வெண்பட்டுக்கூடு உற்பத்தியில் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழக அரசும் பட்டுக்கூடு உற்பத்திக்கு மானியம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வருஷம் மழை ரொம்ப கம்மியாயிருச்சு. நிலத்தடி நீர்மட்டமும் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப சிரமமா இருக்கு. விலை ஓரளவுக்கு கிலோவுக்கு 400 ரூபாய்க்கு மேலே விற்கிறதுனால இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஈல்டு கம்மியானாலும் விலை இருக்கிறதுனால சமாளிச்சுட்டு இருக்கிறோம். கர்நாடகாவில் வந்து வெண்பட்டு கூட சிஎஸ்ஆர் உற்பத்தி பண்ண 40 ரூபா சப்சிடி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் அந்த இது இல்லை. அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்ல விவசாயிகள் நிறைய என்கரேஜ் ஆகி நிறைய விவசாயிகள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை செலவிட்ட நிலையில் பருவமழை பொய்த்தால் அந்த தொகையை பெற முடியுமா என்ற கவலையில் விவசாயிகள் மூழ்கியுள்ளனர்.